ஜெபிக்கும் போது அதிகமான அந்நிய பாஷைகளை பேசுவதும், சத்தம் அந்நிய பாஷைகளை பேசுவதும், உணர்ச்சி வசப்பட்டு ஜெபிப்பதும், உணர்ச்சிகள் அதிகமாக வெளிப்படுத்துவதும், அதுதான் வல்லமையான ஜெபம் நினைக்கிறாங்க. இல்ல, ஆண்டவர் ஜெபத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரிந்து கொள்ளணும். மத்தேயு 6:8 சொல்றாரு, நீ ஜெபிப்பதற்கு முன்பாக உனக்கு இன்னது தேவை என்பதை நான் அறிவேன்றாரு. குறிப்பா ஜெபம் பண்ணு. நீண்ட நேரம் ஜெபிக்கிறதுனால உன் ஜெபத்தை கேட்பேன்னு நினைக்காதன்றார். குறிப்பா நம்ம ஜெபிக்க கத்துக்கொள்ளணும். வேதத்தை அதிகமாக நம்ம படிக்கும் பொழுது வேதத்திலிருந்து ஆண்டவர் சொல்ற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளும். அந்த வார்த்தைகளை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது அது வல்லமையான ஜெபமா இருக்கும். ஆண்டவர் ஜெபிக்க கத்துக் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கற்றுக்கொண்டு ஜெபிப்பதுதான் மேலான காரியம். நாம இப்படி ஜெபிச்சா வல்லமையா இருக்கும், அப்படி ஜெபிச்சா வல்லமையா இருக்கும்னு நினைச்சு ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரோ அப்படி ஜெபிச்சா போதும். வேதத்தின் வசனங்களை சொல்லி ஜெபிச்சா போதும்.